ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு மார்கழி 1 மாணிக்க வாசக பெருமாள் அருளிய திருவெம்பாவை பாடல் 1 பாடி அதற்கான விளக்கங்களை கொடுக்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி மாணிக்க வாசகர் அவரை பற்றி ஒரு சின்ன பதிவு ஒன்று உங்களுக்கு தரேன். மாணிக்க வாசக சுவாமிகள் மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள திருவாத ஊரில் பிறந்தார். மதுரை மன்னர் இடத்திலேயே இவர் முதலமைச்சராக பணிபுரிந்தார். இறைவன் சிவபெருமான இவரை தன் பால் இழுத்து கொண்டு ஆட்கொண்டார். குருந்த மர நிழலிலே இவரை ஆட்கொண்ட காரணத்தினால் எம்பெருமான் திருப்பெருந்துறையிலே மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமானின் திருக்கரங்களால் எழுதப்பட்ட வாசகம் திருவாசகம். அந்த திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று கூட சொல்லலாம். திருவெம்பாவையை நம் மனம் மெய் மொழிகளால் அனுபவித்து படித்தால் சிவபெருமானை நாம் எளிதில் அடைந்து விட முடியும். அவருடைய தரிசனம் நிச்சயமாக கிட்டும். இறைவனை அடைய அனைத்து வழிகளும் என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் இந்த திருவெம்பாவையில சொல்லப்பட்டிருக்கு. இதுல அழகா அவர் நமக்கு வகுத்து கொடுத்துள்ளார் என்று கூட சொல்லலாம். சரி, இப்ப நம்ம பாடலை பார்க்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டே யாம் வாழ்த்தடங்கள். மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார். அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள். என்னே என்னே என் தோழி பரிசேலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். எம்பெருமானுடைய பெருமைகளையும் இறைவனை அடையக்கூடிய முறைகளையும் விளக்கி கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இறைவன் சிவபெருமானவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அடிமுடி காண முடியாதவர். முதலும் அவரே முடிவும் அவரே என்றுதான் சொல்லலாம். அதனால தூங்குகின்ற ஒரு தோழி அவளை எழுப்புகின்ற ஒரு பாடலாக இது அமைந்துள்ளது. இறைவன் சிவபெருமான ஆதியும் அந்தமும் தொடக்கமும் முடிவும் இல்லாதவன். திருவண்ணாமலையிலே சிவபெருமான் அரிய பேரொளி வடிவமாக அங்கே காட்சி தருகின்றார். அவனை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அவனை நாங்கள் வாழ்த்தி பாடுகின்ற ஒளி இந்த வீதி முழுவதுமே கேட்கின்றது. இதை கேட்ட பெண் ஒருத்தி பக்தியின் மேலீட்டால் விம்மி விம்மி அழுது மயக்க நிலையை அடைகின்றாள். அதான் சொல்வான், வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார். அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட பெண் ஒருத்தி பக்தி மேலிட்டால் விம்மி விம்மி அழுது மயக்க நிலை அடைந்து விட்டாள். தான் படுத்திருந்த படுக்கையில் இருந்து அவள் புரண்டு கீழே விழுந்து விட்டாள். அவ்வாறு விழுந்தவள் நினைவற்று கிடக்கின்றாள். அவள் அன்பு இறைவனுடன் ஒன்று சேர்ந்த பக்தி என்கின்ற நிலையில் இருக்கிறது. அதனால் அவள் மெய் மறந்து உள்ள முருகி ஆனந்த கண்ணீர் மல்க இறைவனோடு ஒன்று சேரும் நிலைதான் அந்த நிலை. நீயோ இறைவன் மீது பாடப்படுகின்ற பாடலை கேட்ட பின்பும் கூட மெய் மறந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். இறைவன் மீது பற்று கொண்ட உன் செவி என்ன கேளாத வன் செவிகளா? நீ எந்த சிந்தனையோடு இருக்கின்றாய்? என்னே உன் தன்மை என்று மாணிக்க வாசக பெருமாள் இப்பாடலில் விளக்கியுள்ளார். இது இந்த பாடலுடைய விளக்கம். இதுக்கு சிறப்பு என்று சொன்னான்
சிவபெருமான் என்று சொல்லும் பொழுதே அவர் முதலும் முடிவும் இல்லாதவர், பெரிய பேரொளி வடிவமானவர். உலகம் முழுவதுமே அண்டசராசரமே அவர்தான். பேரொளி வடிவமாக எங்கே காட்சி தருகிறார் என்றால் அண்ணாமலையிலே காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் வாழ்த்தி பாடுகின்ற ஒளியானது இந்த வீதி முழுவதுமே எதிரொலிக்கின்றது. ஒருத்தர் பாடினா என்ன ஆகும், அந்த பாட்டு சத்தம் அப்படியே காத்துல பரவும். அந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து பாடும்போது அந்த வீதி முழுவதுமே அந்த பாடலானது எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இதை கேட்ட பக்தியின் மேலிட்டால் பெண் ஒருத்தி பக்தை விம்மி விம்மி அழுது. இறைவன் மேல அன்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அழ ஆரம்பிச்சிருவோம். ஏன் இறைவனை பார்த்து கோயிலில் அழுகுறாங்கன்னு கேட்டால் அழறது இல்லை, அது இறைவனோடு ஒன்று சேர்ந்த நிலை அது. அதனால விம்மி விம்மி அழுது தான் படுத்திருந்த படுக்கையில் இருந்து அவள் கீழே விழுந்து மயங்கி நினைவற்றி இப்பொழுது இருக்கின்றாள். அதனால இறைவனோடு ஒன்று சேர பக்தி நெறியில் உள்ள முருகி மனம் ஒன்றுபட்டு இறைவனோடு நாம் சேருகின்ற நிலை இருக்கிறதே, அந்த நிலைதான் நம்மை என்ன பண்ணோம், இறைவனோடு நம்மை சேர்த்து வைக்கும். நீயோ இப்பொழுது மெய் மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாய். இறைவன் மீது பாடப்படுகின்ற பாடல்களை கேட்ட பின்பும் உன் செவிகள் அதை கேட்கும் தன்மை அற்றதாக இருக்கின்றதா? என்னே உன் தன்மை என்று மாணிக்க வாசக பெருமான் இப்பாடலிலே விளக்கியுள்ளார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்போது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கு மார்கழி 2 திருவெம்பாவை பாடல் 2 சொல்லி அதற்கான விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்க வரேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.